ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நாளைக்கு பண்ணலாம் நாளன்னைக்கு பண்ணலான்னு தள்ளி போடுற பழக்கத்தை உடைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். காலேஜ் ஃபைனல் இயர், அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? படம் பார்த்துட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. நாளை காலையில பண்ணலாம், காலையிலயும் வந்துடும். ஈவினிங் பண்ணிக்கலாம், ஈவினிங் வந்துடும். சரி நாளை காலைல பாத்துக்கலாம். இப்படியே 6 நாள் ஓடிடும். கரெக்டா 6வது நாள் நைட்டு ஒரு பயம் வரும். இன்னைக்கு விடிற வர முழிப்பு போட்டு எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு காஃபி டீயை குடிச்சு தூங்காம காலையில பிரிண்ட் எடுத்துட்டு கண்ணெல்லாம் செக்க செவந்தவான மாதிரி இருக்கும். பாஸ்லாம் ஆயிடுவோம். ஆனா அத்தனை நாள் இருந்தோம். லாஸ்ட் ஒரு நாள்ல நம்ம ஆரோக்கியம், தூக்கம், மன நிம்மதி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு எதுக்காக இதை பண்ணணும்? நம்ம என்ன முட்டாளா, சோம்பேறியா, நமக்கு ஒழுக்கம் இல்லையா? இப்படி பல கேள்விகள். ஆனா இந்த பழக்கத்துக்கான மெயின் காரணமா நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல? சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், தள்ளி போடுற பழக்கம் ப்ரொக்ராஸ்டினேஷனை மாத்திக்கணும். அதுவும் உங்களை நீங்க வெறுக்காம மாத்திக்கணும். முதல்ல இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய மக்கள் நான் சோம்பேறி, அதான் வேலை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது தப்பு. டாக்டர் டிம் ஃபைக்கல் கேர்லட்டன் யூனிவர்சிட்டியில இதுக்காக 20 வருஷம் செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்சது செம சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தினது இல்ல, இது எமோஷன் மேனேஜ்மெண்ட் பத்தினது. அதாவது நம்ம நேரத்தை சரி பண்ணிக்கிட்டா இது சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது உணர்வுகளை நிர்வகிக்கணும். நீங்க வேலையை வேணான்னு விடல, தவிர்க்கல. அந்த வேலையை நினைக்கிறப்போ சடப்பா ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வேணான்னு நினைக்கிறீங்க, அந்த உணர்வு அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்க. உதாரணமா 3 நாள்ல உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸ் செம்ம கஷ்டம், போரிங்கா இருக்கு சம்மு பண்றதுக்கு. இப்ப மேக்ஸ் புக்கை திறக்கிறப்பவே என்ன நினைப்பீங்க? அடைச்ச கஷ்டமா இருக்குமே, ஒண்ணுமே புரியாது அப்படின்னு அழுகழுகையா வரும், வெறுப்பா இருக்கும். இந்த உணர்வுகள் தான் உங்களை இன்னைக்கு படிக்க வேண்டாம், நாளைக்கு படிக்கலாம், நாளன்னைக்கு படிக்கலான்னு தள்ளி போட வைக்குது. ஆனா இதே உணர்வு தான் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து மண்டை பிச்சுக்க வைக்குது. மூளையை பொறுத்த வரைக்கும் சொகுசு முக்கியம். எந்த உணர்வு அதுக்கு சொகுசா இல்லையோ, நெகட்டிவா இருக்கோ, அது எல்லாத்தையும் அது தவிர்க்கும். ஆனா சுகமா இருக்க விஷயங்களை செய்ய ஆர்வப்படும். அதனாலதான் படிக்க, வேலை பார்க்கன்னு உட்கார்றப்போ போன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். இப்படி ஈஸியான வேலை பக்கம் நம்ம திரும்புறோம். இதனால நீங்க பலவீனமானவங்கன்னு அர்த்தம் இல்ல, உணர்ச்சிகளை நீங்க மேனேஜ் பண்ண இதை பண்றீங்க. இது சாதாரண மனுஷனோட இயல்பு விஷயம்தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு குறுகின காலகட்டத்துக்கு இது சுகமா தெரியும். ஆனா போக போக இதை நீங்க மோசமா ஃபீல் பண்ணுவீங்க. குற்ற உணர்வா இருக்கும், அசிங்கமா இருக்கும், பதட்டமா இருக்கும். இந்த பிஹேவியரை மாத்திக்காத வர இதே சுழற்சி தான் நடக்கும். லைக் எக்ஸாம் எழுதுறப்ப தோணல, ஒரு வாரம் டைம் இருந்துச்சு, அப்போ படிச்சிருக்கலாமே, படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பனே, இப்படி டீச்சர்ட்ட கிளாஸ் முன்னாடி அசிங்கமா போயிருக்காதே, இப்படி தோண ஆரம்பிக்கும். சோ இது தொடர தொடர எக்ஸாம்னாலே ரொம்ப பயப்படுவோம். இது ஒரு சுழற்சி. இப்போ இதுக்கான தீர்வை பார்ப்போம். முதல் ட்ரிக் 2 minute ரூல். இத ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். ஒரு டாஸ்க் எடுத்து அதை 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி மாத்தணும். உதாரணமா ஜிம் போகணுங்கிறது உங்க டாஸ்க். இதோட 2 நிமிஷம் வெர்ஷன் எப்படி பண்ணணும்னா, மொத்த ஜிம்மையும் 2 நிமிஷமா பிரிக்கணும். சரி, இப்போ 2 நிமிஷம் நான் ஜிம் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், அடுத்த 2 நிமிஷம் நான் ட்ரெட்மில்ல ஓடுறேன், அப்புறம் ரெஸ்ட். இப்படி 2 நிமிஷங்களா அதை பிரிச்சுக்கணும். ஹோம்ஒர்க் எழுதணுமா, நோட் ஓபன் பண்ணி டைட்டில் எழுதுறது 2 minute வெர்ஷன். ரூமை கிளீன் பண்ணணுமா, மொத்தமா செய்யணுமேனு சடைக்காம ஒரு பொருளை மட்டும் எடுத்து அதோட இடத்துல வைக்கிறது. இது 2 நிமிஷம் வேலை தானே. இது ஒர்க் ஆகுமா? ஆமா, ஏன்னு சொல்றேன். எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆரம்பிக்க தான் கஷ்டமா இருக்கும். ஆனா ஆரம்பிச்சிட்டா அதை முடிக்க நிறைய முயற்சி பண்ணுவோம். உனக்கு வேலை வந்துருச்சுன்னு மூளைக்கு நம்ம சொல்லிடுறோம். மூளையும் அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கும். அதனாலதான் இந்த ரூல் ஒர்க் ஆகும். நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா, சடப்பா இருக்கு. அதனாலதான் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளன்னைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி தள்ளி போடுறீங்க. இந்த உணர்வை நீங்க ஜெயிக்கணும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. நான் வெறும் ஷூ தான் போடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஷூஸ் போட்டதுக்கு அப்புறம் சரி வீட்டுக்கு வெளியே தான் போறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் நடக்கிறேன் அப்படின்னு நினைங்க. நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழு ஒர்க் அவுட்டையும் பண்ண இன்ட்ரெஸ்ட் தானா வந்துடும். அதை முடிச்சிருவீங்க. இது மேஜிக்கா? இல்ல, சைக்காலஜி. ஆரம்பத்துல வர சடப்ப, எரிச்சல, போரிங்க நீங்க கம்மி பண்ணிட்டா அடுத்து நடக்க வேண்டிய காரியம் தானா நடக்கும். இப்போ 2வது ட்ரிக், போமோடோரோ டெக்னிக். பிரான்சிஸ்கோ சிரல்லோன்னு ஒரு இட்டாலியன் டெவலப்பர் 1980sல இந்த டெக்னிக் உருவாக்குனாரு. தக்காளி வடிவத்துல இருக்க டைமரை யூஸ் பண்ணாரு. அதனாலதான் இதுக்கு பேரு போமோடோரோ. இட்டாலியன்ல தக்காளிய போமோடோரோன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மெத்தட் சிம்பிள் தான். வெறும் 25 நிமிஷம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். அதாவது ஒரு வேலையை எடுத்துட்டு அந்த வேலையில எந்த கவன சிதறலும் இல்லாம 25 minutes வேலை பார்க்கணும். அடுத்த 5 நிமிஷம் எதுவுமே பண்ணாம ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் இந்த மெத்தட். இந்த மெத்தட் ஏன் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு 3 காரணம் சொல்றேன். முதல்ல, இந்த டைமிங் ரொம்ப சின்னது. 2 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கணுமே நினைச்சா நமக்கே சடப்பா இருக்கும். ஆனா வெறும் 25 நிமிஷம் தான் வேலை பார்க்கணும்னா அது ஈஸியா இருக்கும். 2வது, இடையில நம்ம கொடுக்குற பிரேக்ஸ். இது ஒரு பரிசு மாதிரி வேலை செய்யுது. 25 minutes நீங்க தொடர்ந்து வேலை பார்த்தா உங்களுக்கு 5 minutes ரெஸ்ட்.
மூளைக்கு ஒரு திருப்தி கொடுக்கற மாதிரி இருக்கும். 3வது, இவ்வளவுதான் டைம், இதுக்குள்ளதான் நம்ம முடிக்கணுங்கிறப்போ அங்க ஒரு ப்ரெஷர் உருவாகும். சோ அதுக்குள்ள முடிக்க பார்ப்போம். அதே நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறப்போ அதான் டைம் இருக்குல்ல அப்படின்னு கவனம் செதறும். 25 மினிட்ஸ் விடாம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த டைம் கம்மியா தெரியும். நல்லா கான்சென்ட்ரேட்டும் பண்ணுவோம். இதை நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். காலையில ஒரு முக்கியமான டாஸ்க் என்ன இருக்கோ அதை தேர்வு செய்யுங்க. இந்த டாஸ்க் எடுக்கிறப்ப போன் எடுக்கக்கூடாது, எந்த கவன சிதறலும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் கவனத்தோட இருந்தா மட்டும் போதும். காலையில முதல் வேலையிலேயே இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு உத்வேகம் கிடைக்கும். 3வது ட்ரிக், இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்ஸ். பேர் கஷ்டமா இருக்குல்ல, ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மனசுல நினைக்கணும் ஸ்ட்ராங்கா, இஃப் தென் கான்செப்ட்ல. எக்ஸசைஸ் பண்றதுதான் நார்மலா உங்களுக்கு இலக்குன்னு வச்சுப்போமே. அதுக்கு நீங்க என்ன இன்டென்ஷன் வைக்கணும்னா, இப்ப காலையில 6 மணி ஆனா நான் என்னோட ஷூவை போட்டுட்டு வாக்கிங் போவேன். ஹெல்தியா சாப்பிடுறது உங்க இலக்குனா எப்படி நீங்க இன்டென்ஷன் வைக்கணும்? இப்ப இந்த லஞ்ச் டைமா இருந்தா நான் முதல்ல சாலடை சாப்பிடுவேன். இப்படி நம்ம இன்டென்ஷனை வைக்கணும். இதுல என்ன இருக்கு, நார்மலா தானே இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம தெளிவா இந்த டைம் இதை நான் பண்ண போறேன்னு ஒரு தெளிவான முடிவை நம்ம மூளைக்கு கொடுக்குறோம். எந்த குழப்பமும் இல்லாம எக்ஸாக்டா இதுதான், எப்போ எப்படி என்ன செய்யணும்னு தெரியும். எங்க ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்கன்னு யோசிக்க தேவையில்ல. முடிவுகள் எடுக்க தயங்க வேண்டாம். இது நம்ம டெய்லி ரொட்டீன்ல கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா என்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிப்பேன். இப்படி தினமும் பண்ற வேலைக்கு இன்டென்ஷன் வைக்கணும். அடுத்து 4th ட்ரிக், ஒன்னா இணைக்கணும். நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு செயல், நீங்க பண்ணணும்னு நினைக்கிற செயல், இது ரெண்டையும் ஒன்னா இணைச்சா ஒரு ஊக்கத்தை அது உருவாக்கும். உதாரணமா உங்களுக்கு மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன். இப்போ நீங்க பண்ண நினைக்கிற நல்ல ஹேபிட் எக்ஸசைஸ் பண்றதுன்னு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக், அப்புறம் நீங்க செய்ய நினைக்கிற எக்ஸசைஸ், இது ரெண்டையும் ஒன்னா இணைக்கணும். எக்ஸசைஸ் பண்றப்ப மட்டும்தான் மியூசிக் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மியூசிக் கேட்கணுங்கிறதுக்காகவே எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்க மூளைக்கு ரிவார்டும் கிடைக்கும், நீங்க செய்ய நினைக்கிற வேலை போர் அடிக்காமலும் பண்ணுவீங்க. அடுத்து 5th ட்ரிக், சுற்றுச்சூழல் அமைப்பு. நீங்க மன உறுதியை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது, உங்களை சுத்தி இருக்க சூழலையும் நீங்க சரியா அமைக்கணும். சில நேரம் நமக்கு செய்ய தோணும், ஆனா சுத்தி இருக்க சூழல் நம்மள செய்ய விடாது. படிக்கலாம் நினைப்போம், மோட்டிவேஷன் வரும், ஆனா படிக்கிறதுக்கு ஏத்தபடியான அமைப்பு இல்லாம கூச்சலும் கொண்டாட்டமுமா இருக்கும். நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், அப்ப படிக்க தோணாது. அதே ஒரு ரூமுக்குள்ள தனியா ஒரு டேபிள் செட்டப் போட்டு புக்ஸ் எல்லாம் அடுக்கி நோட்ஸுக்கு பெண்ணெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தா நமக்கும் ஆசை வரும் படிக்கணும்னு. ஜிம் போகணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஆனா ஜிம்முக்குன்னு பேக்கை பேக் பண்ணல, துணிங்க எதுவும் ரெடியா இல்ல, இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு போகணுமான்னு யோசனை வரும், போக மாட்டோம். சோ தேர்வு என்ன, முந்தின நாள் நைட்டே ஜிம் பேக்கை பேக் பண்ணி வைக்கணும். காலையில எழுந்ததும் ஜிம் போறதுக்கு ஏத்த செட்டப் இருந்தா வேகமா ரெடி ஆயிடுவோம். சோ உங்களை சுத்தி இருக்க சூழல் அமைப்புகளை நீங்க சரியா அமைச்சுக்கணும். உங்களோட இந்த மைண்ட் செட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கங்க, அவங்க கூட சேர்ந்து செய்யறப்போ இன்னும் ஆர்வமா இருக்கும். அடுத்து 6th ட்ரிக், நம்ம மேல நம்ம காட்டுற அன்பு, பாசம், இரக்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மள நாமளே குறை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ நம்ம அதிகமா ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுவோமா. அதாவது எப்ப பார்த்தாலும் நம்மள குறை சொல்லி சொல்லி எல்லா வேலையும் நாளைக்கு நாளன்னைக்குன்னு தள்ளி போடுவோம். அதே நம்ம மேல பாசத்தோட அன்போட இரக்கத்தோட இருந்தா இது கம்மியாகும். நம்ம மேல இருக்க அன்பாலேயே நம்ம நினைக்கிற வேலையை ஆர்வமா செய்வோமா. ஒவ்வொரு முறை நம்ம ஒரு வேலையை செய்யாம தள்ளி போடுறப்பவும் நான் சோம்பேறி, இதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு நம்மள நம்ம திட்டிக்கிறோம். இங்க ஒரு அவமானம் உருவாகுது. இது நம்ம மூளை தவிர்க்க நினைச்சு அந்த வேலையை பண்ண விடாமலே தடுத்துரும், யோசிக்க விடாமலே தடுத்துரும். சோ தப்பு பண்ணாலும் உங்களை நீங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடத்துங்க. ஆமா, மனுஷன்னா தப்பு பண்ணதான் செய்வான், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். நான் திரும்ப ட்ரை பண்றேன்னு திரும்ப நீங்க ஆரம்பிக்க மோட்டிவேஷன் கொடுத்துக்கங்க. அப்பதான் அடுத்த முறை நீங்க ஏதாவது வேலையை தள்ளி போடுறப்போ கூட உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், செஞ்சே ஆகணும்னு. இப்போ 7th ட்ரிக், நம்ம அடையாளம் சார்ந்த பழக்க வழக்கங்கள். நம்ம வைக்கக்கூடிய இலக்குகள் நம்மளோட ரிசல்ட்டை சார்ந்து இல்லாம நம்ம அடையாளத்தை சார்ந்து இருக்கணும். நான் ஒரு புக் எழுதணும், இது ஒரு ரிசல்ட்டை சார்ந்த இலக்கு. இதை நீங்க உங்க அடையாளமா மாத்தணும். எப்படி சொல்லலாம், நான் ஒரு எழுத்தாளன் இப்படி சொல்லணும். சோ நீங்க ஒரு ரைட்டருங்கிறது உங்க ஐடென்டிட்டியா போயிடும். நான் வெயிட்டை குறைக்கணும்னு இலக்கு வைக்காம நான் ஆரோக்கியமான மனுஷங்கிற இலக்க அடையாளப்படுத்தி வைக்கணும். இங்க வித்தியாசம் பெருசு. நம்ம ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணா அப்ப மோட்டிவேஷன் மாறிட்டே இருக்கும். அதே அந்த அடையாளத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டா நம்மளோட பிஹேவியர்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். நான் ஒரு எழுத்தாளன்னு நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டா எதையும் தள்ளி போடாம தினம் தினம் எழுத ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் எழுதலனாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எழுத்தாளர்கள் தினம் தினம் எழுதுவாங்க. இந்த ட்ரிக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அடுத்ததா 8th ட்ரிக், பொறுப்புடைமை. நீங்க ஒரு விஷயத்த தனியா பண்றப்போ வேண்டான்னு பாதியிலே விட்டுருவீங்க. நாளைக்கு பண்ணலாம் தள்ளி போடுவீங்க. அதே கூட யாராவது இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்கன்னு வைங்க, உங்களுக்கு எதையுமே விட முடியாது. டெய்லியும் வாக்கிங் போக கூட 2 பார்ட்னர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனமா வேணா நாளைக்கு போய்க்கலான்னு தோணுனா கூட அவங்க வீட்டு வாசல்ல வந்து கிளம்புன்னு நடை கட்டுன்னு நிப்பாங்க. சோ இது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு. நீங்களும் இதுல பிடியா நின்னுடுவீங்க. இந்த மாதிரி கூட்டு சேர்த்துக்கங்க. இல்லைன்னா ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குங்க. வெயிட் குறைக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்லா பேசணும், இப்படி எல்லா பழக்கத்துக்கும் ஆன்லைன்ல சில கூட்டமைப்புகள் இருக்கு. அவங்க கூட ஒன்னா சேர்ந்துக்கங்க, எதையுமே குவிட் பண்ண மாட்டீங்க. அடுத்ததா 9th ட்ரிக், ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணணும். தினமும் நீங்க நினைச்ச வேலைகளை பண்றீங்களான்னு ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு கேலண்டர் கூட எடுத்து டிக் போட்டுக்கிட்டே வரப்போ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்.
இல்ல பண்ணலங்கிற ரெட் மார்க்கை பாக்குறப்போ நமக்கே சங்கடம் வரும். இதுக்கு நீங்க பேப்பர் கேலண்டரும் யூஸ் பண்ணலாம், இல்ல ஹேபிட்டிக்கா, ஸ்ட்ரீக்ஸ், வே ஆஃப் லைஃப் இந்த மாதிரி ஆப்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன்லாம் வரும் நமக்கு ஞாபகப்படுத்த. அடுத்ததா 10th ட்ரிக், கூட்டமைப்பு. பல டாஸ்க் இருக்கு, எதை பண்ணோன்னு தெரியல, எல்லாமே கஷ்டம் நினைச்சு தள்ளி போடாம எந்த டாஸ்க் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்க. அந்த டாஸ்கை குரூப்பா ஒரே டைம்ல செஞ்சு முடிங்க. இது ஈஸி. வெவ்வேறு டாஸ்க்கை வெவ்வேறு டைம்ல பண்றப்போ நம்ம கவனம் சிதறும். இப்படி நம்ம ஒரே மாதிரி இருக்க டாஸ்க்கை குரூப்பா சேர்த்து பண்றப்போ நம்மளோட திறமை தான் அதிகமாகும். இது பிரெயின்ல ஒரு மாடலா செட் ஆயிடும். அடுத்து ஃபைனல் ட்ரிக், ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். விக்டர் பிராங்கல் பெரிய சிறப்பாடுல இருந்து தப்பிச்சு வந்தவர். அவர் எழுதின புக்கோட மெயின் மெசேஜ் என்ன தெரியுமா? நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்தா எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளலாம். நீங்க ஏன் அந்த வேலையை பண்றீங்க, என்ன காரணம், இப்படி ஏன் அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு அதோட ஆழமான நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க. ஏன் படிக்கிறீங்க? மார்க்ஸ் வாங்க. ஏன் மார்க்ஸ் வேணும்? நல்ல வேலை கிடைக்க. ஏன் நல்ல வேலை வேணும்? குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண. சோ இங்க ஆரம்பத்துல இருந்த மார்க்ஸ் வாங்குறதுங்கிறது மேலாப்ல உள்ள காரணம். உங்களோட மெயின் நோக்கமே குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதுதான். சோ ஏன் அப்படிங்கிற ரீசன் ரொம்ப வலுவா இருந்தா எப்படிங்கிற மெத்தட் ஈஸியா வந்துடும். நம்ம ஒன்னொன்னையும் இனி நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலாம்னு தள்ளி போடுறப்போ ஏன் இதை பண்ணணும், என்ன காரணம், என்ன நோக்கம்னு மெயின் மெசேஜை தேடுங்க. அப்போ தெளிவு கிடைக்கும், அடுத்த வேலையும் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ப்ரொக்ராஸ்டினேஷன் மனுஷனோட ஒரு நார்மல் குணம் தான். நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் இதை ஃபேஸ் பண்றாங்க. தினம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் வெற்றியாளர்கள் கூட தள்ளி போடுவாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தங்களோட பயிற்சிகளை மேம்படுத்தி இந்த ஹேபிட்டை இல்லாம பண்ணிருவாங்க. பர்ஃபெக்டா இருக்கலாம் ட்ரை பண்ண வேண்டாம். நல்ல ப்ராக்ரஸ் போகுதா, முன்ன இருந்ததுக்கு இப்ப முன்னேறி இருக்கா, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருங்க, அது போதும். இப்ப நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். அதுவே தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடும். சின்ன சின்னதா ஆரம்பிங்க. ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு சரியா வேலை செய்தோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு ஹேபிட் உருவாகி ஸ்ட்ராங்கா நிக்க ஒரு 2-3 மாசம் ஆகும். உடனே எல்லாமே சரியாகணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ப்ராசஸை நம்புங்க. தினமும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுங்க. வர்ற ரிசல்ட் பன்மடங்கா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும். நீங்க சோம்பேறி இல்ல, நீங்க மோசம் இல்ல, நீங்களும் மனுஷன்தான். இந்த தள்ளி போடுற பழக்கம் மனுஷனோட இயற்கை குணம். அதுக்காக உங்களை நீங்க வெறுக்க வேண்டாம். உங்களுக்கு வேண்டியது சரியான கருவிகள், சரியான மைண்ட் செட், அப்புறம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இது போதும் உங்களோட பழக்கங்களை மாத்த. இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இந்த தள்ளி போடுற பழக்கத்தை மாத்திக்க உங்களோட எந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.